ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் படம் ஃப்ளாப்பா இல்லையா, அந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அக்யூரேட் டேட்டாவை எடுத்து தான் கைஸ் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எதனா தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இன்னைக்கான வீடியோவில் தக் லைஃப் படத்தோட வேர்ல்டு வைட் கலெக்ஷனை பற்றி பார்த்துருவோம். வாழ்க்கையில் நம்ம என்ஜாய் பண்ணுற வேலையை செய்யணுங்க, இல்லைன்னா செத்துடணும். நான் பெரிய ஆளாக வரவே வேணாம், ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ தக் லைஃப் படம் ஓவர் ஸ்டேட்டாக எவ்வளோ கலெக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 46 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கோடி 70 லட்சம் ரூபாய் வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு கைஸ். கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கோடி 79 லட்சம் வரைக்கும் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, அதாவது ஹிந்தி லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு 3 கோடி 57 லட்சம் வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு கைஸ் படம். அதுக்கப்புறம் ஓவர்சீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 42 கோடி வரைக்கும் படம் கலெக்ட் பண்ணியிருக்கு கைஸ். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் கலெக்ஷனில் இது வரைக்கும் தக் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 101 கோடி 6 லட்சம் வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு கைஸ். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வெளியான ஒரு பிக்கெஸ்ட் டிசாஸ்டர் கைஸ். ஏன் சொல்கிறேன்னா, இந்தியன் 2க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அதிகமாக வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. பட் அந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா 150 கோடிக்கு மேலே வந்து படம் கலெக்ஷன் பண்ணிச்சு. பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடி கூட தாண்டி இருக்காரு. பட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி இந்த படம் வந்து தாண்டி இருக்கு. பட் படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 210 கோடி ரூபாய் கைஸ் படத்தோட பட்ஜெட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டா ஃப்ளாப்பான்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ரீதியாக ஹிட் இல்லை. பட் கமல் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. என்னடா சொல்கிறேன்னு ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கும். ஆமாம் கைஸ், இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு லாஸ் இல்லை, அதே டைமில் இது பெரிய ப்ராஃபிட்டும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா டெரிட்டரியிலையும் கமல் சார் தான் கைஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, ராஜ்கமல் இன்டர்நேஷனல் மூலமாக. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் அவங்களோட சொந்த காசு போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓன் ரிலீஸ் தான் இருக்குது. ஸோ எல்லா இந்த ஸ்டேட்லேருந்து வந்த எல்லா ஷேரும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காசும் அவங்களுக்கு தான் போய் சேரும். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு காசு கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த படத்தை வந்து படம் வாங்கலை. எல்லா ஸ்டேட்லேயும் வந்து படம் ஓன் ரிலீஸ் தான் பண்ணியிருக்காங்க. ப்ரீ ரிலீஸ்லேயே இந்த படம் ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுத்துச்சு கைஸ். எப்படி சொல்கிறேன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் இதோட டிஜிட்டல் ரைட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 160 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இது இல்லாமல் சேட்டலைட் ரைட்ஸ் இருக்குது. ஆல் ஓவர் லாங்குவேஜ் சேட்டலைட் ரைட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் தான் போயிருக்கும். இதெல்லாம் தானாலே வந்து பார்த்தீங்கன்னா 210 கோடி ரூபாய் பட்ஜெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிலீஸ்லேயே இந்த படம் ஒரு ப்ராஃபிட். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஷேரோட ப்ராஃபிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்கமலுக்கு தான் போகும். மேக்ஸிமம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 40 கோடியிலேருந்து 50 கோடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் லாஸ் ஆகல, அது ஒண்டி கன்ஃபார்மு. 210 கோடி ரூபாய் இந்த பட்ஜெட் போட்டு எடுத்துக்கிறாங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகிருக்காது. 250 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதுலேருந்து ஒரு சின்ன % ப்ராஃபிட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதே மாதிரி இது ஹெவி ப்ராஃபிட்டும் இல்லை. ஏன்னா விக்ரம் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்தா ப்ராஃபிட் கிடச்சிது. பட் இந்த படம் வந்து பார்த்தா விக்ரம் அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கல. பட் நிச்சயமாக வந்து பார்த்தா கமல் சார் அடுத்தடுத்த படத்தில் கம்பேக் கொடுத்துருவாரு. இந்த படம் இவ்வளோ பெரிய ஃப்ளாப் ஆனது காரணம் வந்து பார்த்தா கொடுத்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து பார்த்தோன்னா இவங்க ரீச் அவுட் பண்ணலாம். அதனால தான் வந்து பார்த்தா இந்த படம் இவ்வளோ பெரிய ஃப்ளாப் ஆயிருக்கு. அப்போ கைஸ், அப்கமிங்கில் வந்து பார்த்தா கமல் சாருக்கு நிறைய லைனப் இருக்குது. அந்த லைனப் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாப்பெல்லாம் அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈடு கட்டிடுவார். ஓகே, அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு என்ன டவுட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.